ட்ரேடிங்கில பொறுத்தவரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில ஒரு என்ட்ரி எடுக்கும்போது தான் இருக்கிறதுலே மினிமம் ஸ்டாப் லாஸில நம்ம ஒரு ட்ரேட எடுக்க முடியும். ஸோ, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ட மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற ட்ரேடர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். இன்னமும் அதுக்கான ஒரு ப்ராப்பரான செட்டப்ப எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ட எக்ஸாக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி, அந்த சிஸ்டத்த ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா, அத்தன பேருக்கும் ஒரே மாதிரியான வியூ தான் வரும். ஒரே கேண்டில்ல தான் அத்தன பேருக்கும் என்ட்ரி எடுப்பாங்க. ஒரு பை போடுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த ஒரே கேண்டில் தான் பையா இருக்கும். மாத்தி மாத்தி எங்கேயும் போமாட்டாங்க. எங்க ஸ்டாப் லாஸ்ன்னு கேட்டா, எத்தன பேரும் சேர்ந்து கைய காட்டுற இடம் ஒரே இடமா தான் இருக்கும். ஸோ, இந்த மாரி ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் டிசைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இதை பத்தின முழு விவரமும் இந்த 2 வீடியோஸ்ல நீங்க தெளிவா பார்க்க முடியும். உங்களோட டைம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 2 வீடியோவ பார்த்து முடிச்சீங்கன்னா, நாங்க என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஸோ, அதுக்கப்புறம் டிசிஷன நீங்க எடுக்கலாம். நீங்க நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கார்ட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.